அன்பு சார் மாணவ செல்வங்களை அருமை பெற்றோர்களை வணக்கம். கேர் அகாடமி இயக்குனர் தமிழ்ச்செல்வன். கிராஷ் கோர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கான ஒரு வழிகாட்டுதலும், குறிப்பா பொறியியல் கல்லூரி கவுன்சிலிங் நடக்க போகுது. அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி வெட்டினரி அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, அக்ரி போட்டிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. மருத்துவம் ஒரு கனவா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். குறிப்பா எம்பிபிஎஸோட இந்த வருஷம் நீட் எக்ஸாமினேஷன் வந்து நார்த் இந்தியாவில் சில குளறுபடி நடந்திருக்கு. குறிப்பா 1563 மாணவர்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க. இந்த கிரேஸ் மார்க் வந்து தவறு அப்படிங்கிறது வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதனால கொஞ்சம் காலதாமதமா அந்த கவுன்சிலிங் நடக்கும். இது இந்த வருஷம் நீட் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு கவுன்சிலிங் போற +2 முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இது. இந்த வருஷம் +2 முடிச்சுட்டு மார்க் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த கட்ட திட்டமிடலுக்கான ஒரு நேரம். ஸோ ஹையர் எஜுகேஷனை பத்தி சில டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். இந்தியாவில் வந்து மொத்தம் 700க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. அது தமிழ்நாட்டில் மட்டுமே மொத்தம் 70 கல்லூரிகள். அதுல 37 கல்லூரிகள் வந்து அரசு மருத்துவக் கல்லூரிகள், 21 கல்லூரிகள் வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், இதெல்லாம் 12 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து நீங்க எம்பிபிஎஸ் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜ் 37 காலேஜஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலயும் அதே போல பிரைவேட் காலேஜ்ல வந்து 21 கல்லூரிகள்ல அரசு ஒதுக்கீடு இருக்கு, கவர்மெண்ட் கோட்டா இருக்கு. ஓகே, அதுல அரசு பள்ளி மாணவர்களா இருந்தா 7.5 ஃப்ரீ சீட், இல்ல பொது போட்டியா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மி. கவர்மெண்ட் கோட்டால் ஃபீஸ் கம்மி. குறிப்பா நியர்லி 2.5 lakhs 3 lakhs தான். இந்த ஃபீஸ் எல்லாமே வந்து லோன் மூலியமா தாராளமா நீங்க வந்து படிக்க முடியும். அதனால இந்த 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸுக்கும் 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து ஓராண்டு நீட் படிப்பு தேவைப்படுது. இந்த வருஷம் நீட்ல வந்து நான் ஜஸ்ட் தான் ஒரு கொஞ்சமா தான் மார்க் வாங்கியிருக்கேன். நீங்க படிச்சது வந்து போர்டு எக்ஸாமினேஷன். அந்த குறுகிய கால படிப்புல உங்களால எவ்வளவு முடியுதோ எஃபோர்ட் போட்டீங்க. ஸோ நான் ஒரு சின்ன பிபிடி ஒன்று நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். அதில் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வருஷம் வந்துங்க நாங்கள் நம்ம சென்டர்ல வந்து ஒரு கடுமையான எஃபர்ட் போட்டோம். குறிப்பா 1 year நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா 1 year ட்ரைனிங் கொடுத்தோம். அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. குறிப்பா இந்த வருஷம் வந்து நம்ம சென்டரோட ஃபர்ஸ்ட் மார்க் 638. இவர் வந்து எப்பயுமே அந்த கேர் அகாடமியோட டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, டெஸ்ட்ல யாரெல்லாம் என்ன ரேங்க் வந்தாங்களோ அதே ரேங்க் நீட்லயும் வந்திருக்குங்க. ஸோ இவர் வந்து முதல் 5 பிளேஸ்ல எப்பயும் வருவாரு. இவருக்கு 638. இவர் வந்து 7.5ல வராரு, தமிழ் மீடியம் பையன். இவர் வந்து ஸ்டேட்ல முதல் 5 இடங்கள்ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அபிஜித். இவர் வந்து வாங்கின மார்க் 636. இவர் சிபிஎஸ்ல படிச்சவர். இவர் வந்து இவரும் முதல் டாப் 10ல வந்துட்டு இருந்தவர் ஸ்டூடெண்ட்ஸ். 3வது லோகேஸ்வரன். இவர் 635. நார்மலா இவர் தான் சென்டர் டாப் மார்க்கா இருப்பாரு. அவர் 10th வரல சிபிஎஸ்சி, +1 +2 வந்து கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல படிச்சார். நெக்ஸ்ட் வந்து ஹரிகரன். இவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன். இவர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். இவர் வாங்கின மார்க் 632. இவரும் ஸ்டேட் ரேங்க்ல முதல் 5ல இருந்து 7 இடத்துக்குள்ள வருவார். நெக்ஸ்ட் வந்து கவியரசன். இவர் வாங்கின மார்க் 608. இவர் ரிப்பீட்டர். இது இல்லாம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டாப் லிஸ்ட்ல இருக்காங்க. இவங்க வந்து 7.5 கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 552. ஜனனி, சிவசுப்ரமணியன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க எல்லாமே டாப் ரேங்க்ல இருக்காங்க. ஸோ கிராஸ் கோர்ஸை பொறுத்தவரை நம்ம பாப்பா இவங்க வந்து ரேஷ்மா சித்திகா, இவங்க வந்து 431 எடுத்திருக்காங்க. கிராஸ் கோர்ஸ்ல வந்து லாஸ்ட் இயர் வந்து 2 குழந்தைங்க போனாங்க. நீட்ல நமக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போனாங்க. பட் பிரைவேட்ல வந்து படிச்சு பாப்பா வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த பாப்பாவுக்கு வந்து 431 எக்ஸலன்ட் மார்க். இவங்க எல்லாம் தாராளமா நல்லா எஃபர்ட் போட்டாங்கன்னா நிச்சயமா 700+ தாராளமா வரும். ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து ஓவரால் பாக்குறப்ப இந்த வருஷம் 2 ஸ்டேட் டாப்பர், 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எபோவ் 600, 11 ஸ்டூடெண்ட் வந்து எபோவ் 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எபோவ் 500, 52 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எபோவ் 400. இந்த 52 ஸ்டூடெண்ட்ஸ்ல தான் எவ்வளவு பேருக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நார்மலா 35 to 40ங்கிறது ஒரு கணக்கு. பட் இந்த வருஷம் வந்து நிறைய பேர் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுங்கிற பட்சத்துல இதோட எண்ணிக்கை கொஞ்சம் குறையலாம். ஓகேங்களா. ஸோ மினிமம் இந்த 450+ வரலுமே தாராளமா போகும். ஏன்னா இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் மார்க் என்ன இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த குழந்தைங்களுக்கு மார்க் அதிகமா இருக்கு. ஓகே, அதனால வந்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து 1 year ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து கேர் அகாடமியில வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்றோம். குறிப்பா 10/6/2024 மண்டே அன்னைக்கு காலைல 9:30 ஸ்டார்ட் பண்றோம்.
கிளாஸ் நார்மலா வந்து காலையில 9 to 6:30 கிளாஸ். ஏற்கனவே கிராஸ் கோர்ஸ் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். 9 to 6:30 கிளாஸ். மார்னிங் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஸ்டடி, ஈவினிங் ஒரு 2 hours ஸ்டடி இருக்கும். நம்ம முதல்ல ஒரு 4 மாசம் 5 மாசம் போனதுக்கு அப்புறம் ஸ்டடி ஹவர்ஸ் அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த வருஷம்லாம் 11 o'clock ஸ்டடி இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. அதோட இம்பாக்ட் வந்து கேரளா இந்த 15 மாடல் எக்ஸாமினேஷன் இருக்கு வைக்கிறோம் இல்லையா, அது டெஸ்ட்னு சொல்றாங்க உங்களுக்கு. ரெகுலர் டெஸ்ட், வீக்லி பர்ஃபார்மன்ஸ். டெய்லி வந்து காலையில ஒரு டெஸ்ட் இருக்கும், சாயந்தரம் ஒரு டெஸ்ட் இருக்கும். வீக்லி பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ங்கிறது வந்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியானம் இருக்கும். ஒவ்வொரு மாசமும் முதல் மாசம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஃப்டர்நூன் எக்ஸாமினேஷன் வந்து மந்த்லி எக்ஸாமினேஷனா இருக்கும். அந்த மாசம் வச்ச ஃபுல் போர்ஷன் என்ன நடத்தி முடிச்சிருக்கோமோ அது வரல வச்சுக்கோம். நெக்ஸ்ட் டிசம்பருக்குள்ள சிலபஸ் முடிச்சுட்டு ஜனவரியில சில்ப் டெஸ்ட், ட்ராக் டெஸ்ட், வார்ம் அப் எக்ஸாமினேஷன் பேர்ல பிப்ரவரி மாசம் 15 தேதி வரலும் போகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 மாடல் எக்ஸாமினேஷன் இருக்கும். நம்ம இந்த 15 மாடல் எக்ஸாமினேஷன் என்ன கேள்வி கேட்கிறோமோ அதுல வந்து ஒரு 7 அளவு மாறாம நமக்கு வந்து நீட் எக்ஸாமினேஷன் இருக்கும். வேல்யூஸ் மட்டும் தான் மாறும். அந்த பேட்டர்ன் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் இந்த வருஷம் நம்மளால பசங்க வந்து சூப்பரா ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்டர்ல வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 11 புக் கொடுக்குறோம். அது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி. இது ஒன்றுலையும் +1க்கு 5 புக்கு, +2க்கு 5 புக்கு, ஒரு சொல்யூஷன். ஓகேங்களா? இது வந்து ஸ்டடி மெட்டீரியல். அது ஒட்டு வந்து 20,000 rupees இருக்கும். இது வந்து கோர்ஸ் ஃபீஸ்லேயே வந்துடும். நார்மலா கோர்ஸ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 80,000 rupees, 5,000 ஜிஎஸ்டி, 85. இந்த 85,000 20,000 புக் கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, இந்த அமௌண்ட்டை நீங்க வந்து 2 3 பிரிச்சு கட்டிக்கலாம். நம்ம ஃபீஸ் கன்செக்ஷனை பொறுத்தவரையிலும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கன்செக்ஷன் உண்டு. அதே மாதிரி நான் ஏற்கனவே கிராஸ் கோர்ஸ் சொன்ன மாதிரி யாரெல்லாம் கிராஸ் கோர்ஸ் படிச்சீங்களோ அவங்க வந்து 1 year கோர்ஸ் வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு 10,000 rupees ஃபீஸ் வந்து இந்த நீ கட்டின ஃபீஸ்ல கன்செஷன் பண்ணிக்கிறோம். ஏன்னா கிராஸ் கோர்ஸ் படிச்ச குழந்தைங்க 1 year படிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மெரிட் ஸ்காலர்ஷிப் மாதிரி நம்ம கொடுக்குறோம். இது வந்து பியூர்லி ஒரு அப்ரிசியேஷனுக்காக. ஓகேங்களா? ஹாஸ்டல் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 6,000 rupees. அதே போல உங்களுக்கு கேர் கிளாஸ் ரூம், ஏற்கனவே கிராஸ் கோர்ஸ் படிச்ச குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தெரியும் நம்ம சென்டர் பற்றி. இது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ஹாஸ்டல் ரூம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? இது மெஸ். நெக்ஸ்ட் ஏற்கனவே இந்த ஃபுட் ஐட்டம்லாம் ஏற்கனவே கிளாஸ்ல எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரௌச்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். குழந்தைங்களா, நான் உங்களுக்கு வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, உங்கள் துறை என்ன என்பதை தேர்ந்தெடுங்கள். மருத்துவம் உங்கள் கனவு என்றால் தாராளமா நீங்க 1 year இன்வெஸ்ட் பண்ண தப்பே கிடையாது. ஆனா படிக்கிறப்ப திட்டமிட்ட படிப்பும் கடுமையான உழைப்புமே வெற்றி ஈட்டி தரும். இந்த வெற்றி விளைவிக்கக்கூடிய நிலமாக கேர் அகாடமி இருக்கு. இந்த வருஷம் வந்து நியர்லி 160 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாங்க. அதுல 52 மாணவர்கள் வந்து நல்ல கட் ஆஃப் மார்க் வந்திருக்காங்க. ஓகேயா? ஸோ 1/3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா எஃபர்ட் போட்டாங்கன்னா, அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜி தாண்டி படிக்கல, அந்த பவுண்டரி லைன் தாண்டி. ஏன்னா இனிமே வந்து 7.5 இன்னொரு 1 or 2 yearsல பொது போட்டியும் 7.5 தேவையில்லைங்களுக்கு வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இடஒதுக்கீடு தேவையில்லாத அளவுக்கு கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால நீங்க தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய மெடிக்கல் கேபிட்டல் சொல்லுவாங்க, மெடிக்கல் ஹப். அதே போல நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. யாரெல்லாம் இந்த வருஷம் +2 முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் போறப்ப மருத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு கனவாக இருந்தால் அது வென்றெடுக்கக்கூடிய இடமாக கேர் கட்டாயம் உங்களை மருத்துவராக காத்திருக்கிறது. ஸோ நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். கேர் அகாடமியில வந்து கிளாஸஸ் வந்து 1 year ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வந்து இந்த வருஷம் ஜூன் மாசம் 10ஆம் தேதி நாளை முதல் மே மாசம் முதல் சண்டே வரை நடக்கும். உங்கள் துறையை தேர்ந்தெடுங்கள். உங்கள் வெற்றிக்கு கேர் அகாடமி இதே போல வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ.